நீண்ட காலம் நான் இருந்தாலும் தொழில் மேலே எப்பொழுதுமே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய நண்பர் அவருடைய ஐடியா தான் இது, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிகைண்ட் த ஸ்கீம் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடியே வரலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த 3 வருடங்களாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற போதைப் பொருளை கடத்தினதா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தேடிட்டு வராங்க. சூடபெட்ரின் அப்படிங்கிற 50 கிலோ மெத்தபெட்டமைனை டெல்லியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் கடத்த முயற்சி பண்ணப்ப சென்னையை சேர்ந்த முகேஷ் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார் ஆகியோரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல்துறையும் சேர்ந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. கடந்த சில நாட்களாக போதைப் பொருள் கும்பல்களை கைது செய்கிற நடவடிக்கையும் அது தொடர்பான சோதனைகளும் தீவிரமா நடந்துட்டு வருது. போன வாரம் சவுத் டெல்லியில 2 போதைப் பொருள் குடோனை சோதனை நடத்தினப்ப சுமார் 1700 கிலோ போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையா செயல்பட்டது யார் அப்படின்னு பிடிபட்ட தமிழகத்தை சேர்ந்த 3 நபர்கள்கிட்ட விசாரணை நடத்தினப்ப திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் தான் கடந்த 3 வருஷமா போதைப் பொருள் கடத்தல் தலைவனாக செயல்பட்டது தெரிய வந்திருக்கு. இவர் திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பதவியில் இருக்காரு. மேலும் தன்னோட சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோரோடு சேர்ந்து இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. திமுக தரப்பிலிருந்து ஜாஃபர் சாதிக்கை கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் மற்றும் எல்லா பதவியிலிருந்தும் நீக்கிட்டதா சொல்லிட்டாங்க. இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஜாஃபர் சாதிக் கயலானந்தி நடிப்பில் உருவாகி இருக்கிற மங்கை மற்றும் அமீர் டைரக்ஷனில் உருவாகிட்டு வர இறைவன் மிகப்பெரியவன் உள்ளிட்ட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு. இதனால இயக்குனர் அமீருக்கும் இந்த போதைப் பொருள் கும்பலுக்கும் சம்பந்தம் இருக்கு, அவரையும் போலீசார் தீவிரமாக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையாயிட்டு இருக்கு. இந்த நிலையில் இயக்குனர் அமீர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 2 நாளாக என்னோட இறைவன் மிகப்பெரியவன் படத்துடைய தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் பற்றி வர செய்திகள் எல்லாமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கடந்த 22ஆம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் படத்துடைய ஃபைனல் ஸ்கெடியூல் ஷூட்டிங்கில் இருந்தப்ப திடீர்னு ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. ஏன் ஷூட்டிங் நின்று போச்சு, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மீடியா மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எது உண்மை அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஒருவேளை செய்திகளில் வர குற்றச்சாட்டுகளில் உண்மை இருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே. நடிகர்களோடு தயாரிப்பாளர்களும் சமரசமாக இருந்தால் நிறைய பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற கொள்கைக்கு நான் எப்பயுமே எதிரானவன் தான். அந்த வகையில் சட்டவிரோத செயல்களில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களோட நான் தொடர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு தெரிவிச்சுக்கிறேன். முழுசாக விவரங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியாவை மீட் பண்ணுறேன் அப்படின்னு அமீர் சொல்லியிருக்காரு.